உங்க கம்பேரிசன்ல ஈவேராவை மேல உயர்த்தி காட்டலாமா இல்ல அண்ணாதுரை உயர்த்தி காட்டலாமா? அண்ணாவை ஈவேராவை ஒரு தலைவருக்கு தகுதி இல்லாத ஆளுங்க. சொந்த வாழ்க்கையில் அவர் மாதிரி மோசமானவர் யாரும் இல்லைங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அண்ணா அப்படி இல்லை. அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் இருக்காங்க. ஆமா ஆமா. அதெல்லாம் ஒரு மனிதரான எனக்கு தெரியும். என் தாய் மீது சத்தியமாக மதுக்கடைகளை ஒழிப்பேன்னு சொன்னாரு எம்ஜிஆர். அந்த ஆளு படத்தில் எடுக்கிறான். எமர்ஜென்சி டைமில் எம்ஜிஆர் தான் அதுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சினாருன்னு ஒரு படத்தில். அதாவது அவருடைய படங்கள்லேயே மது குடிக்கக்கூடாதுங்கிற பாடல்கள்லாம் நிறைய. அவரே மதுவை குடிக்க மாட்டார். ஸோ சாராய கடையை முதலில் திறந்த தமிழ்நாட்டை கெடுத்தவர் கருணாநிதி. அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். ஆனால் அதனால தான் அவர் தோத்தே போனார். எங்கள் அப்பா தான் காலேஜ் கட்டினார். ஒரு காலேஜ் உங்கள் அப்பா காலத்தில் கட்டின காலேஜை சொல்லுங்கள். ஸ்டாலின் சொல்கிறாரு கருணாநிதி காலத்தில் கட்டின ஒரு காலேஜ் காமிக்க. இந்த ஈவேராவுக்கும் 135 ரிலீஸ் சார். எங்கே பார்த்தாலும் கருணாநிதினு பேர் வைக்கிறாங்களே. இதெல்லாம் அநியாயம். மனசாட்சிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த வகையில் உயர்ந்தவர், என்ன நல்லதை செஞ்சவர், அரசியலில் அத்தனை மோசமான விஷயங்களும் செய்தவர் கருணாநிதி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். உங்க கம்பேரிசன்ல ஈவேராவை மேல உயர்த்தி காட்டலாமா இல்ல அண்ணாதுரை உயர்த்தி காட்டலாமா? ஈவேராவை ஒரு தலைவருக்கு தகுதி இல்லாத ஆளுங்க. சொந்த வாழ்க்கையில் அவர் மாதிரி மோசமானவர் யாரும் இல்லைங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அண்ணா அப்படி இல்லை. அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அண்ணாதுரைக்கு இது நடக்குது. கேன்சர். அண்ணாதுரைக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் கேன்சர் வருது. ஒரு வருஷத்தில் வருது. முதலமைச்சர் ஆகி ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் கேன்சர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற டாக்டர்கள்லாம் இதை அமெரிக்காவுக்கு போய் நீங்கள் சிகிச்சை எடுக்கணும்னு சொல்லணும். ஆப்ரேஷன் பண்ணால் தான் முடியும். சரின்னு அமெரிக்காவுக்கு போயிட்டார். ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து திரும்பி வந்துட்டார். சட்டசபையில் உட்காந்துருக்காரு. அப்போ காங்கிரஸ் சார்பில் அனந்த நாயகின்னு இருந்தாங்க, மயிலாப்பூர் எம்எல்ஏ. அவங்க கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க. அவங்க எந்திரிச்சு கேட்குறாங்க, அப்போ சட்டசபையில் அண்ணா அவர்கள் சிகிச்சை முடிஞ்சு உயிரோடு திரும்பி வந்ததுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக நான் அந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அமெரிக்காவுக்கு போய் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயம் அதிக பணம் செலவாகும். இந்த பணம் அண்ணா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலவு செய்தாரா? நம்பர் 2, திமுக கட்சியிலிருந்து நீங்கள் பணம் வாங்கி செலவு பண்ணீங்களா? நம்பர் 3, அரசாங்கத்திலிருந்து செலவு எடுத்தீங்களா? அப்படி அரசாங்கத்திலிருந்து எடுத்தால் எவ்வளவு பணம் அரசாங்கத்திலிருந்து இந்த சிகிச்சைக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு அண்ணாட்ட கேட்குறாங்க சட்டசபையில். அப்போ அண்ணா அவர் சொல்கிறார், இந்த கேள்விக்கு நான் நாளை பதில் சொல்கிறேன்ட்டு உட்காந்துருக்காரு. எல்லாருக்கும் புரியலை. என்னடா நாளைக்கு சொல்கிறேங்கிறாரு. மறுநாள் சட்டசபை கூடுது. இவர் அமைதியாக உட்காந்துருக்காரு. அனந்தராய் எழுத்து, நேற்று நீங்கள் இன்றைக்கி பதில் சொல்கிறேன், நீங்கள் சிகிச்சை செலவு எப்படி பண்ணீங்கன்னு. மக்கள் பணம் அது, நான் மக்களுக்கு நீங்கள் சொல்லணும், அதனால தான் இன்றைக்கி உடனே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று அண்ணாதுரை எடுத்து சொல்கிறாரு. இந்த சிகிச்சைக்கு மொத்தம் 1,80,000 ரூபாய் தேவைப்பட்டது. நான் சம்பளத்தை வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டுறேன். அப்போ உங்களுக்கு 1,500 ரூபாயோ, அந்த முதலமைச்சருக்கு 1,500 ரூபா சம்பளம். நான் 1,500 ரூபா தான் சம்பளம் வாங்குகிறேன். என்னுடைய சம்பளத்தில் இந்த அளவுக்கு நான் மிச்சம் படித்து நான் 1 வருஷம் தான் ஆகுது. 1,80,000க்கு நான் எங்கே போவேன்? அதனால் என் பணத்தில் நான் செலவு பண்ணலை. கட்சியில் செலவு பண்ணலான்னு பார்த்தா கட்சியிலையும் பணமே இல்லை அந்த அளவுக்கு. இன்றைக்கி திமுக அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கான். அன்னைக்கு அண்ணா சொன்னது, என் ஆப்ரேஷனுக்கு கட்சியாலையும் கொடுக்க முடியல. அப்போ எப்படி அரசாங்கத்திலிருந்து எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் என்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய நோய்க்காக மக்கள் வரி பணத்தை செலவு செய்ய எனக்கு மனம் ஒத்து வரவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர் பெருந்தன்மையோடு எனக்கு உதவி செய்தார். அவரே அந்த 1,80,000 கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் கொடுத்த பணத்தில் தான் இன்றைக்கி உயிரோடு திரும்பி வந்திருக்கிறேன். அந்த நேற்று நான் இதற்கு பதில் சொல்லாததுக்கு காரணம், அந்த மனிதர் நேற்று சட்டசபையில் இல்லை. அவரும் ஒரு எம்எல்ஏ. அவ்வளவு பெரிய உதவியை செய்தவர்கள் பற்றி நான் சொல்லும்போது
அவர் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காது. மேலும் அவர் என்கிட்ட சொன்னார், நான் உங்களுக்கு செய்த இந்த உதவி ரகசியமாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களுக்கு கூட தெரிய வேணாம்னு சொன்னார். இருந்தாலும் எனக்கு மனசாட்சி ஒத்துக்கலை. அதனால் இன்னைக்கு நேற்று அவர்கிட்ட சொன்னேன், நாளை நீங்கள் கண்டிப்பாக சட்டசபைக்கு வர வேண்டும்னு சொன்னேன். இன்னைக்கு அவர் வந்திருக்காரு, அவர் முன்னாடி தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். எனக்கு ஆன செலவாக நான் அந்த 1,80,000 கொடுத்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள்னு சொன்னேன். காங்கிரஸ்காரங்களும் சேர்ந்து கைதட்டினாங்க. அவ்வளோ வெறும் எம்ஜிஆர் வந்து பாராட்டினாங்க. 1,80,000ங்கிறது 1968 வந்து மிகப்பெரிய, இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கான கோடி. ஆமாம் ஆமாம். இப்படி இருந்தது திமுக. அதனால தான் இளைஞன் பூரா திமுகவை விரும்பினான். இன்னைக்கு வரை திமுகவை நம்பி அந்த உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவன்லாம் இந்த மாதிரி தலைவர்களை பார்த்து தான் போட்டான். இல்லை, அப்போ உதவி செய்யும்போது கருணாநிதி அவர்களும் இருந்தாருங்களா? ஆமாம், கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சர். அவரும் சட்டசபையில் தானே இருக்காரு. பொதுப்பணித்துறையில் தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல எவ்வளோ வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரூபா கொடுத்தாரா கருணாநிதி இருக்காருங்க அவர் சிகிச்சை செலவுக்கு, அண்ணாவோட சிகிச்சை செலவுக்கு? ஸ்டாலின் இருக்காரு, உங்க இருக்காங்க, பதில் சொல்ல சொல்லுங்க. நான் கேட்குறேன். மொத்த தொகை எம்ஜிஆரே கொடுத்துட்டாரு. மொத்த தொகை 1,80,000 ரூபா கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அண்ணா இறந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அந்த அண்ணா மேலே இருக்கிறது, கட்சி மேலே இருந்தது, கொள்கை மேலே இருந்தது தான் கருணாநிதிக்கு ஆதரவாக போய் 71 பிரச்சாரம் பண்ணார். ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார். காரணம் அண்ணாவோட லெகசி அப்படி வச்சுருந்தாங்க. அந்த லெகசியை உடைச்சவர் கருணாநிதி தான். 71 வந்த உடனே சாராய கடை திறந்தார். ராஜாஜி கருணாநிதி வீட்டுக்கு தேடி போய் கையை பிடிச்சி, தயவு செய்து சாராய கடையை திறக்காதீங்க, வருங்கால இளைஞர் சமுதாயமே கெட்டு போயிடும், உங்கள் காலில் வேணாலும் விழுகிறேன். ஆனால் கேட்டால் அதிமுக தான் திறந்து வச்சுன்னே சொல்கிறாங்களே சார். தமிழ்நாட்டு அரசியலை தெரியாதவங்க அப்படி சொல்லுவாங்க. 1972ஆம் ஆண்டு கருணாநிதி இதில் தான் சாராய கடைகள் திறக்கப்பட்டது. சார், நான் நிறைய காணொலிகளில் நான் பேசும்போது அதிகமான மதுக்கடைகளை முதலில் திறந்ததாக இருக்கட்டும், அதிகமாக திறந்ததாக திமுக தான் என்று கூறினால், அந்த தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதிமுக தரப்பில் எம்ஜிஆர் காலத்தில் தான் முதலில் மதுக்கடைகள் திறந்தார்கள், அதிகமாகவும் திறக்கப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே. பள்ளி தான் படிக்காதவன் சொல்லுவான். அன்னைக்கு வந்தவனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? 72 திறந்துட்டாரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்னது, என் தாயின் மீது சத்தியமாக நான் மது கடைகளை மூடுவேன். 77 வந்தார். அவர் சொன்ன முதல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லா கடையும் மூடிட்டார். 77லேருந்து 79 வரை தமிழ்நாட்டில் சாராய கடைகள், மது கடைகள் அத்தனையும் மூடப்பட்டன. குடிச்சிங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவான். ரொம்ப பேர் குடிக்க முடியாமல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும், மருத்துவருடைய இது இருந்தால் மட்டும் அவர்களுக்கு மட்டும் செலக்டடாக, அதாவது நல்ல பெர்மிட் உள்ளதை நல்ல தரமான மதுவை வந்து வச்சு ப்ரைவேட் ஆளுங்க விற்றாங்க. அவங்களுக்கு மட்டும் அனுமதி. எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனான்னு தெரியுமா குடித்தவன் எம்ஜிஆர் ஆட்சியில்? முட்டாளுகள், ஒன்றுமே தெரியாதவன். அவங்க டிவி விவாதத்திலலாம் பேசுகிறவன்லாம் எவனுக்கு இது தெரியுது? பழைய கதை போயிடுச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? 77 to 79 2 வருஷங்கள் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தது. எம்ஜிஆரை தோக்கடிச்சாங்க. எம்பியில் 2 சீட்டு தான் வந்தார். அப்போ கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா? கட்சிக்காரங்க சொன்னால், நீங்கள் மது குடிக்கிறதுனா ரைட்டு, ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் மது குடிக்காதுன்னு சொல்லி நீங்கள் மது குடிக்க மாட்டீங்க, ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் மது குடிக்காதீங்கன்னா எப்படி ஒத்துக்குவான்? எல்லாம் குடிக்கிறவன் பூரா நமக்கு எதிராக போட்டான். ரெண்டாவது கள்ளச்சாராயம். திமுகக்காரன் பூரா லட்சாதிபதி ஆகிட்டான். மதுக்கடையில் மூணுன்னா கள்ளச்சாராயத்தை பூரா காய்ச்சினான் திமுகவில். இந்த ரஞ்சித்துன்னு ஒரு டைரக்டர் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அதெல்லாம் ஒரு மனிதரானு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? என் தாயின் மீது சத்தியமாக மதுக்கடைகளை ஒழிப்பேன்னு சொன்ன ஆள் எம்ஜிஆர். அந்த ஆள் படத்தில் எடுக்கிறான். எமர்ஜென்சி டைமில் எம்ஜிஆர் தான் இது கள்ளச்சாராயம் காய்ச்சினாருன்னு ஒரு படத்தில் சொல்கிறோம். இந்த பாக்ஸிங் படம் ஒரு அந்த படத்தை நாங்கள்லாம் சார்பட்டா நேற்று வந்தாளுங்க. பழைய சரித்திரம் எவனுக்கு தெரியும்? உங்களுக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப ராஜராஜ சோழனே குறை சொல்கிறான். அந்த ராஜராஜ சோழனை குறை. எம்ஜிஆர் வந்து இவர் தான் கள்ளச்சாராயங்க. அதாவது அவருடைய படங்கள்லேயே வந்து மது குடிக்கக்கூடாதுங்கிற பாடல்கள்லாம் நிறைய. அவரே மதுவை குடிக்க மாட்டார். ஸோ சாராய கடையை முதலில் திறந்த தமிழ்நாட்டை கெடுத்தவர் கருணாநிதி. அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். ஆனால் அதனால தான் அவர் தோத்தே போனார். கட்சிக்காரன் சொன்னான், மதுக்கடைகளை நீங்கள் திரும்பி திறக்கலை, ஜெயிக்கவே முடியாதுன்ட்டான். குடிக்கிறவங்க ஓட்டு போடல. அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்கன்னு 1980 திருப்பி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் மதுக்கடைகளை திறந்தார்.
மதுக்கடையில் எப்படி திறந்தார் நம்ம இந்த கட்சிக்காரவங்களை இந்த இப்போ டிஆர் பாலு, கனிமொழி, ஜெகத் லட்சங்கன், திமுக காரங்க தானே மதுவை சப்ளை பண்ணுறாங்க. அன்னைக்கு மதுவை அரசியல்வாதிகளை கொடுக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணார். ராமசாமி உடையாருங்கிற தொழிலதிபர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு இந்த இதை. மதுவை அவர் தான் உற்பத்தி செய்யலாம். அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நல்ல இதாக உருவாக்கு, குடிச்சு நாசமாக போயிடுவான் அப்படின்னு வந்தால் தரமான மதுவை உருவாக்குனார் ராமசாமி உடையார். இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்னு இருக்க அவனுடைய அதிபர் அவர் தான் மதுவை உருவாக்கினார். அப்போ கூட மதுக்கடையில் திறந்து 80ல் திறந்தோடனே ராமசாமி உடையார் என்ன சொன்னார், எனக்கு மதுக்கடை நானே சப்ளை பண்ணுறேன், ஒரே ஒரு உதவி வேணும்னாரு. இந்த இப்போ ஐயப்பந்தாங்கல் போரூருக்கு பக்கத்தில் ஒரு 50 ஏக்கருக்கு மேலே இருக்கும் அரசாங்க நிலம் இருக்குது, அதை எனக்கு கொடுங்க. எதுக்குன்னு கேட்டார் எம்ஜிஆர். சாராய தொழிற்சாலை அங்கே ஆரம்பிச்சிடுறேன், எல்லா சப்ளையும் நானே பண்ணிடுறேன்னு. அப்போ சொன்னார், நீ காசு கொடுத்து நிலத்தை வாங்கி சாராய தொழிற்சாலை வை, மக்களுடைய அரசாங்க நிலத்தை நீ எடுப்பதாக இருந்தால் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயத்தை செய்ய நான் உனக்கு நிலத்தை கொடுக்குறேன், ஆனால் சாராயத்துக்கு கொடுக்க மாட்டேன், அது மக்கள் உயிரை எடுக்கிறதுன்னு. அப்புறம் அவர் மக்களுக்கு இது நான் என்ன பண்ணுறதுன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பி. இது எப்போ சொன்னார், 1980 அப்படி உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பினார். நான் அதிகம் படிக்காதவன், என்ன போய் மெடிக்கல் காலேஜ் உருவாக்கணும்னு சொல்கிறீங்க, நான் உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன், போட்டோன்னா ஒரு 1000 ஒரு வருஷத்துக்கு 500-1000 டாக்டர்கள் உருவாக்கு, அரசாங்க நிலம் மக்களுக்கு பயன்படுது. அப்புறம் எம்ஜிஆர் வற்புறுத்தல் பண்ணுறதுனால அதிகம் படிக்காத ராமசாமி உடையார், அதாவது முழு இது இல்லாமையே சம்மதம் இல்லாமே சரின்னு ஒத்துக்கிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். எதுக்கு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்னு பேர் வச்சாரு, எம்ஜிஆர் தான் உருவாக்குனாரு. இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி ராமச்சந்திரா. இதே ஜேபிஆர் என்ன பண்ணாரு, ஜேபிஆர் சோழிங்கநல்லூரில் 100கணக்கான ஏக்கர் இருந்தது. எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாய் பேசாமல் உட்காந்துருக்காரு. எம்ஜிஆர்கிட்ட போய் அந்த சோழிங்கநல்லூரில் ஒரு 100கணக்கான அரசாங்க நிலம் இருக்குது, அதை கொடுங்கன்ட்டார். எம்ஜிஆர் என்ன செய்ய போகிறேன்னாரு, உங்களுக்கு கோயில் கட்ட போகிறேன். நீ இறங்கு ஸ்டாலினாக இருந்தால் அப்பா பேராக வச்சுக்கிட்டு இருக்காருல்ல ஒவ்வொன்றுக்கும். எம்ஜிஆர் என்ன சொன்னார், கோயில்னா அது மக்களுடைய இது, அரசாங்க இது, ஏதாச்சும் காலேஜ் கட்டு. என்ன காலேஜ்? என்ஜினியரிங் காலேஜ் கட்டு. நான் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன், என்ன போய் என்ஜினியரிங் காலேஜ் கட்டு, அரசாங்கத்திலேருந்து உதவி செய்யலை. சரி இந்த லேண்டு கிடைக்குமே நமக்குன்னு ஜேபிஆர் அங்கே வச்சு ஒரு சின்ன பில்டிங்கு ஒரு ஃப்ளோர் கட்டி மேலே கூரையை வச்சு எம்ஜிஆருடைய அம்மா பேர் சத்யபாமா இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்கி எம்ஜிஆர் தான் போய் ரிப்பன் கட் பண்ணார். இன்றைக்கி எத்தனை பேருக்கு, எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு இந்த என்ஜினியரிங் காலேஜுகளும் மெடிக்கல் காலேஜுகளும் டாக்டராகவும் என்ஜினியராகவும் ஆக்கி இன்றைக்கி இவ்வளவு வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்கல்ல, அதுக்கு உருவாக்கி கொடுத்தவங்க யார்? அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தது. எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக அழிஞ்சு போயிருக்கும். எம்ஜிஆர் லெகசி தான் அந்த ஒரு 15-20 வருஷமாக கடைசி வரை காப்பாது. இல்லைன்னா அந்த திமுக இது கருணாநிதி அண்ணாவுக்கு அப்புறம் வந்த உடனே சுயநல ஒரு இயக்கம் ஆகி ரவுடிகள் இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ மோசமான நிலைமைக்கு வந்துருக்கு. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இதை இளைஞர்கள் புரிஞ்சுக்கங்க. பழைய அரசியலை மறந்தவங்க, இப்போ முதியவர்கள் கூட பழைய அரசியலை மறந்தவர்கள் புரிஞ்சுக்காங்க. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இதை சொல்கிறேன். இத்தனை இயக்கங்களையும் இத்தனை காலேஜுகளையும் இப்போ பேர் சொல்கிறார், எங்கள் அப்பா தான் காலேஜை கட்டினார். ஒரு காலேஜ் உங்கள் அப்பா காலத்தில் கட்டின காலேஜை சொல்லுங்கள். ஸ்டாலின் சொல்கிறாரு, கருணாநிதி காலத்தில் கட்டின ஒரு காலேஜை கட்ட சொல்லுங்கள், காமிக்க சொல்லுங்கள். இப்படித்தான் தமிழ்நாடு அரசியல் வேதனையாக இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் இதை இந்த ஈவேராவுக்கும் 135 ரிலீஸில் எங்கே பார்த்தாலும் கருணாநிதினு பேர் வைக்கிறாங்களே, இதெல்லாம் மனசாட்சிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எந்த வகையில் உயர்ந்தவர், என்ன நல்லது செஞ்சவர், அரசியலில் அத்தனை மோசமான விஷயங்களும் செய்தவர் கருணாநிதி. கண்ணால் நாங்கள் பார்த்தவங்க. அதனால தான் மனவேதனையோடு அவர் பேர் வச்சுக்கிட்டு 80 அடி சிலைங்கிறாங்க. இது சமாதிக்கு போய்கிட்டு 40-45 கோடியாக ஆயிரக்கணக்கான கோடி உங்கள் அறக்கட்டளையில் வச்சுருக்கீங்கல்ல, அதை வச்சு உங்கள் சம்பாவுக்கு சமாதி கட்ட மனசு இல்லையா? ஆயிரக்கணக்கான கோடியை வச்சுக்கிட்டு அரசாங்கத்திலிருந்து மக்கள் பணத்தில் போய் 50 கோடி வச்சுட்டு உங்களுக்கு சமாதி கட்டுறீங்கன்னா அந்த சமாதி கட்டுறதுக்கு அவர் தகுதி உள்ளவரா? அரசியலில் நல்ல பாரம்பரியத்தை செஞ்சவரா? அப்படிங்கிறது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். அதனால தான் மனவேதனையுடன் இந்த விஷயத்தங்கள்லாம் சொல்லுங்கள். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.